guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிகினரா வர நிறைய செல்லர்ஸ் ரிப்பீட்டடா ஒரு காமனான இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதுதான் பிக்கப் இஷ்யூ. நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆர்டர்ஸ் நமக்கு வந்துருது, பிக்கப் மட்டும் வர மாட்டேங்குது. இது எல்லா பிகினர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஏன் நானே வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. ஒரு 10 ஆர்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. ஒரு 1 வீக்காவே எனக்கு பிக்கப் வரல, வர ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்காக வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிக்கப்பும் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பிகினர்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்காக கொடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்துட்டு அந்த கஸ்டமர் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பிக்கப் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்துட்டு எப்படி பிக்கப் வரலன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வரல அப்படின்னா ஒரு 5:30க்கு பிஃபோராகவே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் ஆனாலும் பெனால்ட்டி விழுகாது. சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ஆர்டர் கேன்சல் ஆனோடனே அக்கௌண்ட் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா வந்து அமேசான் சைட் தான் அதோட ஃபால்ட் அப்படின்றனால இது டிஃபால்ட்டா செட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஹெல்த் வந்து இஷ்யூ இருக்க மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் வந்து அது டிஃபால்ட்டா இருக்கனால சரியாயிடும். ஸோ வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கஸ்டமர் டீமை காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டா உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் வந்து நான் ரைஸ் பண்ணியும் எனக்கு வந்து பிக்கப் வரல அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எனக்கு நியர்பை ஏதாவது ஹப் இருக்கா அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன். ஸோ நியர்பை ஹப் இருக்கும்போது நான் வந்து டைரெக்டாகவே போயிட்டு தான் நாங்கள் எங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியே பண்ண முடியாதுல்ல. ஸோ அங்கே வந்து சூப்பர்வைசர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் புது செல்லர்ஸ் நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து ப்ராப்பரான பிக்கப் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எங்களுக்கு பிக்கப் ரெகுலராக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிகினராக வர்றாங்க அப்படின்னா ஸோ இந்த இஷ்யூ வந்து காமனாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வந்து இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நீங்க உங்களோட செல்லர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸி ஷிப்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இதுல வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் இருக்கும். எனக்கு ஆர்டர்ஸ் வரல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க ஆர்டர்ஸ் இருக்கும். ஆர்டர்ஸ்க்கு மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் பிக்கப் வரல அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்ம நார்மலா வந்துட்டு நமக்கு பிக்கப் வந்துட்டே இருப்பாங்க, சடனா பிக்கப் வரல அப்படிங்கும்போது நம்ம வந்து பிஃபோரா 5:30க்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிகினரா நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஆர்டர்ஸ் வந்துடும், ஆனால் பிக்கப் வராமலே கேன்சலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல இந்த கார்னர்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறைய அப்டேட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. இதில் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நமக்கு பிக்கப் ரிலேட்டடான இஷ்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்கப் வந்து நமக்கு எதுவுமே வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மை இஷ்யூ இஸ் நாட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே ஈஸி ஷிப் செல் ஷிப் ஆர்டர் கேன்சலேஷன் ஃபீ அப்படின்னு போட்டிருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் பிக்கப்பே வரல அப்படின்றனால ஸோ இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும், ஆல்ரெடி நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிக்கப் வரல அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட ஆர்டர்ஸ் ஐடி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் சப்போர்ட் டீம்ல நம்ம சொல்லணும், நான் வந்து என்னோட ஆர்டர்ஸை நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன், பிக்கப் ரெடியாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்துட்டு என்னோட ஆர்டர்ஸை வந்து பிக்கப் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். அதோட நீங்கள் ஆர்டர் ஐடி, உங்களோட ஷிப்மெண்ட் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு
அப்படின்றனால நான் இதை அப்படியே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆர்டர் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை நாள் வந்து பிக்கப் வரல, இன்கேஸ் இன்னைக்கு அப்படின்னா 1 டே ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இல்லை ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு பிக்கப் வராமல் கேன்சலேஷன் ஆகுது அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கு நான் ஆல்ரெடி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நியூவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை டைரெக்டாக நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இது அப்லோட் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஃபைலை நீங்கள் இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து நிறைய ஏஐ டெக்னிக்கல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நான் ஆர்டர் ஐடி வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணல இல்லையா, ஸோ அதனால காட்டுது. நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ அப்படின்றனால இதை நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளைண்ட் அங்கே ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட் டீமில் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் பாருங்கள். பிஃபோர் 5:30க்குள்ளே என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.